பணத்தால் புனிதராக முடியுமா? அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எதையும் பொறுத்துக் கொண்டு வாழும் பக்குவத்தை பெற வேண்டும். இங்கு பேதம் காண்பதில் அதிகமாக இருப்பது பணம். தம்மிடம் பணம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் வாங்கிவிடலாம். மற்றவரெல்லாம் நம்மை விட கீழானவர்களாக கருதுகிறார்கள். ஆனால் அவர்களின் உயிரை காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்பது ஏனோ தெரியாமல் இருக்கின்றார். பணம் சேர்ந்து விட்டால் பயம் தொற்றிக் கொள்கிறது. அதற்காக தங்கள் தகுதிக்கேற்ப காஸ்ட்லி சாமியார்களை தேடுகின்றனர். தாங்கள் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் செய்யாமல் வருந்தாமல் தாம் நன்றாக இருப்பதாக ஒரு குருவை தேடுவதே இவர்களின் அறியாமை. ஆக நீங்கள் உங்களை நம்பி வாழும்போது உங்களின் உடம்பு ஆலயமாகவும் ஆத்மா இறை உணர்வுடன் விளங்குவதை உணர்வீர்கள். ஞானத்தை வெளியே தேடினால் கிடைக்காது. உங்களின் தேகமே ஞானம் என்பதை அறிவீர்கள். சிவத்தை காண்பதற்கு கள்ள மனத்தினை தெளிந்து நீங்கள் பார்க்க வேண்டும். வாசிதனை பார்த்து சிவத்தோடு கலந்து போற்றினால் மட்டுமே புண்ணியம் கிடைக்கும், கர்மவினை தீரும். எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகலாம். உங்களின் மூச்சு நின்றதும் இவர்தான் மனிதர் என்று புகழோடு பேசலாம், ஏசலாம். ஆனால் தன் எண்ணத்தை சீர்தூக்கி தன் உடம்பை ஆலயமாக்கி தன் சீவனான மூச்சுக்காற்றினை உள்ளே ஒடுக்கி புகழோடு என்றென்றும் வாழ்பவர்களே புனிதர்கள் ஆகின்றார்கள்.